சிஎம்னு ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத திசையில் ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவலநிலை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கஞ்சா பயன்படுத்தக்கூடிய 17 வயது உடைய 4 சிறுவர்கள் அதில் ஏறுறானுங்க. ஏறி இந்த சூரஜ் உக்காந்துருக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ரீல்ஸ்க்காக அவர்கிட்ட தகராறு செய்திருக்காங்க. அந்த இளைஞரை சராமாரியாக அடித்து கண்ட இடத்துல கண்ணா பிணமாக வெட்டி இன்னைக்கு உயிருக்கு ஆபத்தான நிலையில் இந்த கஞ்சாவினால தான் இன்னைக்கு சென்னை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்றாரு இன்னைக்குன்னா, தமிழ்நாடு 0 கஞ்சாவம். வெட்கமா இல்லையா? கும்மிடி பூண்டியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தங்கு தடையின்றி எல்லா ஊர்லயும் கிடைக்குது கஞ்சா. 0 கஞ்சாவம். எங்க பார்த்தாலும் நாள்தோறும் இந்த ஆட்சியில் போராட்டம் 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 போராட்டம். பள்ளிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்க சொல்லி கடந்த 5 நாட்களாக சென்னையில் பல இடங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அடிப்படை சம்பளமாக 7320 ரூபாயும் யாரு மே மாதத்தில் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு, ஜூன் மாதத்தில் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு 5200 ரூபாயும் கொடுத்தாங்க. அது எப்படி ஒரே வகுப்பில் பாடம் எடுக்கக்கூடிய ஒரே தகுதியுடைய ஒரே இதில் செலக்டான ஆசிரியர்களை எப்படி நீங்கள் 2 விதமாக சம்பளம் பிரித்து கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி அப்படி இருந்தது. ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, இவங்களுக்கு கேட்டால் நிதி இல்லைன்றாங்க. எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் பாருங்க. மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். தினந்தோறும் நம்ம பல்வேறு அரசியல் குறித்து தான் பேசிட்டு வந்தோம். இன்றைக்கி ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி சட்ட ஒழுங்கு இருக்கா இல்லையா, காவல்துறை செயல்படுகிறதா இல்லையா, ஆட்சின்னு ஒன்று நடக்குதா இல்லையா, சிஎம்னு ஒருத்தர் இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்காரா இல்லையா அப்படிங்கிறது தெரியாத திசையில் மக்கள் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சமூகமே இன்றைக்கி ஒரு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவலநிலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன நடந்ததுன்னா, திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரயில் நிலையத்தில் நேற்றைய முன்தினம் 27ஆம் தேதி ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி சூரஜ் என்பவர் சென்னை அருகே வேலையை செஞ்சு முடிச்சுட்டு சென்னையிலேருந்து அரக்கோணம் செல்லக்கூடிய அந்த மின்சார ரயிலில் போய்கிட்டு இருக்கிறாரு. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்த உடனே அந்த ஸ்டேஷன்லேருந்து 4 போதை ஆசாமிகள், அதாவது கஞ்சா பயன்படுத்தக்கூடிய 17 வயது உடைய 4 சிறுவர்கள் அதில் ஏறுறானுங்க. ஏறி இந்த சூரஜ் உக்காந்துருக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ரீல்ஸ்க்காக அவர்கிட்ட தகராறு செய்திருக்காங்க. உடனே அந்த சூரஜ் என்பவர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட தப்பிச்சு வேற ஒரு பெட்டிகளை மாறி போய் அங்கே போய் உட்கார்றாரு. ஏன்டா என்கிட்ட பிரச்சனை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரிஞ்ச மொழியில் பேசியிருக்கிறாரு போல இருக்கு. அதன் பிறகு அந்த விடாத அந்த கஞ்சா கும்பல் என்ன போயிருக்கு, அங்கே போயிட்டு சர்றா மாதிரி அவனை அடித்து அங்கேயே கத்தியெல்லாம் வச்சு ரீல்ஸ்லாம் பண்ணி திருத்தணி ரயில்வே நிலையம் வந்த உடனே அவனை கீழே இறக்கியிருக்கானுங்க. அருகில் இருக்கக்கூடிய அந்த ரயில்வே பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய இடத்திற்கு சொந்தமான ரயில்வே போலீஸார் குடியிருக்கக்கூடிய அந்த குடியிருப்பு பகுதி வளாகத்திற்குள்ளேயே தூக்கிட்டு போயிருக்கானுங்க. அங்கே கண்ட காட்சியை நம்ம பார்த்துருக்கலாம். அந்த இளைஞரை சராமாரியாக அடித்து கண்ட இடத்துல கண்ணா பிணமாக வெட்டி இன்றைக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கேயே போட்டுட்டு போயிட்டானுங்க. போட்டுட்டு மட்டுமா போனானுங்க, செல்ஃபி எடுத்துக்கிட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாவில் பதிவிட்டுக்கிட்டு கானா பாட்டு பாடிக்கிட்டு அந்த பையனை அங்கேயே போட்டு போயிட்டானுங்க. உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள்லாம் பார்த்து ரயில்வே போலீஸாருக்கு தகவல் சொல்லி அதன் பிறகு மீட்டுட்டு கொண்டு இன்றைக்கி திருத்தணி அரசு மருத்துவமனை சேர்த்தாங்க. அதன் பிறகு மேல் சிகிச்சைக்காக சென்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் இன்றைக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவே பெரிய அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. வேலை தேடி பிழைப்பு தேடி தங்களுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக, குடும்பத்தை வாழ வைப்பதற்காக இப்படி அண்டை மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பிழைக்க வருகிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்தும் பிற மாநிலங்களுக்கு பிழைக்க செல்கிறார்கள். இது நம்ம எல்லா காலங்காலமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை இந்த போதை கும்பல் சராமாரிக தாக்கியிருப்பது என்ன மாதிரியான செயல்கள்னு தெரியல. ஆனால் இதற்கு முக்கிய காரணம் நம்ம என்ன சொல்லலாம்னாக்கா கஞ்சா. இந்த கஞ்சாவினால தான் இன்றைக்கி சென்னை மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு புறம் சட்ட ஒழுங்கு ஏற்கனவே பொறுப்பு டிஜிபி போட்டு சட்ட ஒழுங்கு பாதுகாக்க முடியாமல் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல பகுதிகளெல்லாம் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் இன்றைக்கி சென்னையில் இது போன்ற அட்டுழியங்கள், சென்னை புறநகரிலும் இது போன்ற கஞ்சா கும்பல்கள் அட்டுழியங்கள் நம்ம செய்தித்தாளர்களில் பார்த்துருக்கலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக திருப்பூரில் ஒரு வடமாநில இளைஞர்கள் இதே போல் கொடூரமாக தாக்கப்பட்டார். அதன் பிறகு சமாதானம் பண்ணி நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குன்னு சொல்லி ஒரு கதை கட்டினாங்க. இந்த கஞ்சா கும்பல்னால வடமாநில தொழிலாளர்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான பாதுகாப்பு நிலை தான் இருக்கிறது. நீங்கள் சென்னையிலே பார்த்துருக்கலாம். அண்மை காலமாக நைட்டில் கஞ்சா போதையை போட்டுட்டு
வீட்டு வாசலில் நிறுத்தி வைக்கக்கூடிய கார் கண்ணாடி அடித்து உடைப்பாங்க, பைக் அடித்து உடைப்பானுங்க. ஆட்டோ டிரைவர் ஒருத்தர் சேர்ந்து எல்லாம் கும்பலாக கோயம்பேட்டில் போட்டு வெட்டினாங்க. தொடர்ந்து இந்த கஞ்சா கும்பல் என்பது தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் இன்றைக்கி அதிகரித்து தலைவிரித்து ஆடுகிறது. கொஞ்சம் கொஞ்சமாக இது நகர்ந்து இன்றைக்கி கிராமப்புறங்களிலும் நிறைய இடங்களில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி கிராமப்புற இளைஞர்கள்லாம் கஞ்சாலெல்லாம் ரொம்ப மோசமாயிட்டாங்க. மது ஒரு பக்கம் இருந்தாலுமே கஞ்சா என்பது ரொம்ப எல்லா பகுதிகளுக்கும் எந்த தடையும் இல்லாமல் தங்கு தடையின்றி கிடைத்து கொண்டிருக்கிறது. சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ, இன்றைக்கி எல்லா ஊர்லேயும் கஞ்சா கிடைக்குது. அப்படி ஒரு ஆட்சி தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமா, இதே அந்த திருத்தணி ரயில் நிலையங்களில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் பார்க்கலாம். ரீல்ஸ் என்ற பெயரில் ரயிலில் தொங்குறதும், வேகமாக செல்லக்கூடிய இடங்களில் ஓடுறதும், கத்தியை காட்டி மிரட்டுறதும், வரவங்கள்கிட்ட செல்ஃபோன் அடித்து பறிக்கிறது, வழிப்பறி பண்ணுறது, இப்படி தினந்தோறும் இந்த ரயில் நிலையங்களில் இது போன்ற பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. ரயில்வே போலீஸார் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. சட்ட ஒழுங்கு என்ன இருக்குதுன்னு தெரில. அதுவும் இப்போ அந்த பையனை தாக்கப்பட்ட இடம் ஒரு ரயில்வே போலீஸார் சொந்தமான இடம். அங்கே போலீஸார் குடியிருக்கக்கூடிய ஒரு இடம், குடியிருப்பு. ஒரு பகலிலே ஒரு இளைஞனுக்கு உங்கள் பாதுகாப்பு இல்லைன்னா அப்போ பெண்களுடைய நிலை என்ன இன்றைக்கி தமிழ்நாட்டில் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதே திருவள்ளூர் அருகே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் சில மாதங்களுக்கு முன்பாக சிறுமி பள்ளியை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஒரு காமகன் தூக்கிட்டு போய் வன்கொடுமை செய்ததை நம்ம பார்த்துருப்போம். இன்றைக்கி இது போல் கத்தியாக காட்டி ரீல்ஸ் போடுறது, வழிப்பறி செய்கிறவன், செல்ஃபோன் கொள்ளையடிக்கிறவன், ரயிலில் போகிறவங்கள தாக்குறவன், இதையெல்லாம் கண்டறிந்து அவர்கள் மீது காவல்துறை இதுவரையிலும் ஒரு உறுதியான நடவடிக்கை எடுத்ததாகன்றான் கேள்விக்குறி தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, இதற்கெல்லாம் முக்கிய காரணம் கஞ்சாவையும் தவிர்த்து இது போன்று வன்முறையை தூண்டக்கூடிய இந்த கானா பாடல்கள் தான் முக்கிய காரணமாக இருக்கிறது. நீங்கள் பார்த்துக்கலாம், சென்னை உள்ளிட்ட புறநகர் பகுதிகளெலாம் இந்த கானா பாடல்கள் வன்முறையை தூண்டக்கூடிய வகையில், சாதி உணர்வை தூண்டக்கூடிய வகையில், பிற சாதியை தாக்கி பேசக்கூடிய வகையில், பெண்களை இழிவுபடுத்தும் விதையில் தங்களை கெத்து காட்டுவதாக நினைத்து பாடக்கூடிய இந்த போன்ற கானா பாடல்களால் இன்றைக்கி பல இடங்களில் இந்த இளைஞர்கள் சிதறடிந்து போகிறார்கள். ஒரு புறம் கஞ்சா, ஒரு புறம் இந்த கானா பாடல். அப்படிப்பட்ட கானா பாடல் பாடக்கூடிய, சமூகத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய, பெண்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த கானா பாடகரை அழைத்து நம்ம அமைச்சர்கள் என்ன பண்ணுவாங்க, மேடையில் விருது கொடுப்பாங்க. இதை யார் சொல்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலே தமிழ்நாடு தான் சட்ட ஒழுங்கு இரும்பு கரம் கொண்டு நாங்கள் அடக்கி வருகிறோம், இங்கே எந்த பிரச்சனையுமே கிடையாது, எல்லா மாநிலத்தரும் சகோதரத்துவமாக வாழ்கிறாங்க, இங்கே மற்ற மாநிலத்தர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு விளம்பரத்தை தேடிக்கொள்வதற்காக, மார்த்தட்டி கொள்வதற்காக இது போல் அறிவிப்புகளை சொல்லிட்டு வராங்க. இப்படி இந்த கஞ்சாவினால் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கில் சீரழிந்து கிடக்கிறது. நாள்தோறும் பிரச்சனைகள். ஆனால் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் இன்றைக்கின்னா, தமிழ்நாடு 0 கஞ்சாவாம். வெட்கமாக இல்லையா? கும்மிடி பூண்டியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தங்கு தடையின்றி எல்லா ஊர்லேயும் கிடைக்கிது கஞ்சா, 0 கஞ்சாவாம். நீங்கள் உண்மையிலே அந்த சென்னையை தாண்டி வெளியூர் போய் பார்த்துருக்கீங்களா? ஏன் உங்கள் தெருவுக்குள்ளே போய் பார்த்துருக்கீங்களா? உங்கள் சைதாப்பேட்டையிலே அவ்வளோ கஞ்சா கிடைக்குது. இப்படிலாம் இன்றைக்கி அந்த கஞ்சா இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் உணவு போல் பரவி விரிந்து கிடக்கிறது. நீங்கள் 0 கஞ்சான்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறீங்க. எப்படி இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை? நாங்கள் கேட்டால் மற்ற மாநிலங்களை விட சிறப்பாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. எதில் சிறப்பாக இருக்கிறீங்க? கஞ்சா விற்கிறதுலையா? எந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தால் என்ன? இன்றைக்கி ஒரு குடும்பத்தை விட்டு ஊர் தேடி ஒரு பிழைப்புக்காக வரக்கூடிய இளைஞனை இது போன்ற தாக்கக்கூடிய சம்பவம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களை வெளி மாநிலத்தை போய் தாக்கினா நம்ம சும்மா இருக்கிறோமா? எல்லாருக்கும் ஒரு உணர்வு வருதில்ல. அதனால் இந்த சிறுவர்கள் கெட்டு போவதற்கு முக்கியமான வழி என்னன்னா இந்த கஞ்சா தான். கஞ்சா 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 எங்கே பார்த்தாலும் இந்த கஞ்சாவினால தான் இந்த பிரச்சனை 70% நடந்து கொண்டிருக்கிறது. இதை கட்டுப்படுத்துவதற்கு இவர்கள்கிட்ட போதுமான திராணி இல்லைன்னு தான் சொல்லணும். திராணி இல்லை, தெம்பு இல்லை, தைரியம் இல்லை, அதற்கான வழியும் அவங்களுக்கு தெரியல. பல பேர் என்னன்னா கஞ்சா விற்கிறான் எல்லாம் ஆளுங்கட்சி சார்ந்தவனாக இருக்கிறான். எப்படி அவன் நடவடிக்கை எடுப்பாங்க? நடவடிக்கை எடுத்து இப்போ இந்த ஈடுபட்ட இந்த 4 சிறுவர்கள் மீது ஏற்கனவே வழக்கு இருக்குன்றாங்க. நீங்கள் அதில் உரிய நடவடிக்கை எடுத்திருந்து கடுமையான ஒரு இதை பெற்று தந்திருந்தால் இப்போ ஏன் இது போன்ற செயலை ஈடுபட போடுறான்? பெற்றோர்களும் இந்த பிள்ளைகளை பற்றி கவலைப்படவில்லை. எங்கே போகிறான், என்ன பண்ணுறான், ஒழுங்காக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதில்ல, கண்டித்து வளர்க்குறதில்ல. இதனால தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் சமூகம் என்பது சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் வர வேண்டும். இந்த ஆட்சியில் இருந்தால் தொடர்ந்து இதுதாங்க நடந்து கொண்டிருக்கோம். நம்ம இன்றைக்கி எடுத்து பார்க்கல, காலாங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்மையில் நாங்கள் சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே கஞ்சாவை ஒழிச்சிட்டோம், அங்கே கட்டுப்படுத்திட்டோன்றாங்க. எங்கேயுமே எதுவும் கட்டுப்படுத்தலை. எல்லா இடத்துலையும் எல்லாமே கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கி இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடாக இருக்கிறது. ஸோ மக்களே, இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, குளிர் சீசனை கேள்விப்பட்டிருப்போம், கோடை சீசனை கேள்விப்பட்டிருப்போம்,
மழை சீசனை கேள்விப்பட்டிருப்போம், வெயில் சீசனை கேள்விப்பட்டிருப்போம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் போராட்டம் சீசன் ஒன்று போய்கிட்டு இருக்கு. நான் தவறாக எதுவும் சொல்லலை. என்ன அப்படின்னா, எங்கே பார்த்தாலும் நாள்தோறும் இந்த ஆட்சியில் போராட்டம் 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 போராட்டம். செவிலியர்கள் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம், இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், ஆசிரியர் கூட்டமைப்பு போராட்டம், சத்துணவு ஊழியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். நாள்தோறும் இந்த ஆட்சியில் போராட்டம் இல்லாத நாளே கிடையாது. தலைநகரம் தொடங்கி மாவட்ட தலைநகரங்கள், கிராமப்புறங்கள் வரையும் வெறும் போராட்டம் தான். அவ்வளோ சிறப்பாக இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்ன அப்படின்னாக்கா, இந்த 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளிகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம ஊதியம் வழங்க சொல்லி கடந்த 5 நாட்களாக சென்னையில் பல இடங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சிவானந்த சாலையில் நடத்தினாங்க, டிபி வளாகத்தில் நடத்தினாங்க, சென்னை சென்ட்ரலில் நடத்தினாங்க, மெரினாவில் நடத்தினாங்க. இன்றைக்கி பார்த்தாக்கா நம்ம தேனாம்பேட்டை பகுதியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன கேட்குறாங்க? சம ஊதியம் கொடுங்குறாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கொடுங்க. நாங்கள் டெட் எக்ஸாம் எழுதி தானே வந்தோம். மற்ற ஆசிரியர்களும் எங்களை போல் படிச்சுட்டு தானே வந்தாங்க. அவங்களும் அதே வகுப்பு தானே எடுக்கிறாங்க, நாங்களும் அதே வகுப்பு தானே எடுக்கிறோம். அவங்களுக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? அவங்களுக்கு ஒரு சம்பளம், எங்களுக்கு ஒரு சம்பளமா? எங்களுக்கும் அவங்களும் போல சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதில் கொடுப்பதற்கு அரசுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி நம்ம முழுமையாக பேச வேண்டும் என்றால், 2009 அப்போது திமுக தான் ஆட்சி ஆண்டு கொண்டிருந்தது. முதலமைச்சராக கருணாநிதி இருந்தார். மே மாதம் ஒரு ஆர்டர் போடுறாரு. என்னன்னாக்கா, இந்த டெட் எக்ஸாம் எழுதிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பணி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அந்த 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு அந்த பணிக்கு ஆசிரியர்கள் தேர்வு செஞ்சாங்க. மே மாதம் தேர்வு செய்தவர்களுக்கு ஒரு சம்பளம். நல்லா கேட்டுக்குங்க, ஒரே வருஷத்தில் மே மாதத்தில் தேர்வு செஞ்சவங்களுக்கு ஒரு சம்பளம். மே முடிஞ்சு அடுத்து ஜூன் வருது. ஜூனில் ஒரு பணி நியமனம் போடுறாங்க. அதே 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை இப்போ பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பணம் சொல்லி கொடுப்பதற்கு ஆசிரியர் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம். இவங்களுக்கு அடிப்படை சம்பளமாக 7,320 ரூபாயும், யார் மே மாதத்தில் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு, ஜூன் மாதத்தில் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு 5,200 ரூபாயும் கொடுத்தாங்க. அது எப்படி ஒரே வகுப்பில் பாடம் எடுக்கக்கூடிய, ஒரே தகுதியுடைய, ஒரே இதில் செலக்டான ஆசிரியர்களை எப்படி நீங்கள் 2 விதமாக சம்பளம் பிரித்து கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி அப்போ எழுந்தது. அதுக்கு கருணாநிதி என்ன சொன்னார்னா, இப்போ தமிழ்நாடு நிதி நெருக்கடியாக இருக்குது, நிதி சுமையாக இருக்கிறது, நாங்கள் காலம் போன உடனே நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. கருணாநிதியை பற்றி நம்மளுக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் 16 ஆண்டுகளாகியும் இன்னும் அவர்களுக்கு அந்த சம ஊதியம் என்பது கொடுக்கப்படவில்லை. அதன் பிறகு ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதிமுக ஆட்சியான்றது 2 முறை தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தது. அவர்கள் தே போடுறோம் சொல்லி அவர்களுக்கு ராமத்தை போட்டது தான் மிச்சம். நல்லா கேட்டுக்கணும், 2 பேருமே ஒரே தகுதியுடைய, ஒரே படித்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான், ஒரே வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான். இவங்களுக்கு ஒரு சம்பளம், அவங்களுக்கு சம்பளம்னா எவ்வளோ வருஷம் யார் பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க? இதில் ஒரு காமெடி என்னன்னா, அதிமுக ஆட்சியில் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. இதை கொண்டு வந்தது திமுக ஆட்சியை கருணாநிதி, தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதிமுக ஆட்சியில். அப்போ அதிமுக ஆட்சியில் இந்த ஆசிரியர்கள்லாம் போராட்டம் பண்ணும் பொழுது அப்போ திமுக எதிர்கட்சியாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ திமுக என்ன பண்ணுது? நாங்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படுவோன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த போராட்டத்தில் பங்கெடுத்துட்டு இவங்களும் கூட்டமாக போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எப்படி நல்லா விவரமாக நல்லா பாருங்கள். கொண்டு வந்தது இவங்க, அடுத்தது ஆட்சி மாற்றம் வந்தது அதிமுகலையும் அதை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதுக்கு எதிராக இவங்க போராடுவாங்களாம். ஏன் நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போது செஞ்சுருக்க வேண்டியதானே? எப்படிலாம் மக்களை ஏமாற்றிருக்காங்க பாருங்கள். இதன் பிறகு இன்றைக்கி 16 ஆண்டுகள் ஆகிடுச்சு. கடந்த 2021 தேர்தல் வாக்குறுதி 311 ஸ்டாலின் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டார். என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் சொன்னார். சொல்லி இப்போ 5 ஆண்டுகள் ஆட்சி முடிய போகுது. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. இது வரையிலும் கொடுக்கல. அப்பனை மாரியும் பிள்ளையும் ராமத்தை போட்டார். ஒரு புறம் அவங்களுக்கு அதிமுக ஆட்சியில் போராட்டம் நடத்துகிறப்போ அவங்களுக்கு ஆதரவாக இதாக பேசிவிட்டு, இன்றைக்கி ஆட்சி வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு ராமத்தை போட்டு கிளம்பிட்டார். இப்படி தான் பொய் சொல்லி ஏமாற்று வேலை செய்து பித்தலாட்டம் செய்து மக்களை ஏமாற்றி விளம்பரத்தை அது பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி பொய் வாக்குறுதி கொடுத்து ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு அவங்களை நடு ரோட்டில் இன்றைக்கி விட்டுட்டு போகக்கூடிய நிலை தான் இன்றைக்கி இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி பார்க்கலாம், பெண்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளை விட்டுட்டு வந்து ரோட்டில் போராடுறாங்க, பஸ்ஸுக்கு அடியில் போய் படுக்கிறாங்க, பாலத்தில் தொங்குறாங்க, மெரினாவில் படுத்து தூங்குறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க. எல்லாம் நீங்கள் காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்யுது. கைது செய்கிற இடத்துல சில இடத்துல தள்ளுமுள் ஏற்படுது, தடியடியும் நடத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம். பெண்கள்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க. ஒரே அலங்கோலமாக இருக்குது இன்றைக்கி சென்னை. ஒரு புறம் பார்த்தா தூய்மை பணியாளர்கள் போராட்டம் கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இப்படி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் பண்ணுறோம்
அப்படின்னு சொல்லி ராமத்தை போட்டாங்க. செவிலியர்கள் அது போல தான். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளை பாதுகாக்கக்கூடிய, உயிரை பாதுகாக்கக்கூடிய மருத்துவமனைகள் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கும் நாங்கள் ஆட்சிக்கு வந்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம், உங்களுக்கு ஊதிய உயர்வு பர்மனெண்ட் பண்ணுறோன்னாங்க. அங்கேயே ராமத்தை போட்டாங்க. அரசு ஊழியர்கள் டாக்டர் ஜியோ பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம், ஆசிரியர்களுக்கு பழையபடி அந்த பென்ஷன் திட்டத்தை கொண்டு வர சொன்னாங்க. அதுவும் ராமத்தை போட்டாங்க. இப்போ இவங்க இடைநிலை ஆசிரியர்கள் இப்படி இந்த ஆட்சியில் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று. பொய்யா சொல்லி ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டு இன்றைக்கி மக்களை நடுத்தரில் நிறுத்தி வைக்கக்கூடிய நிலை என்பது இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த இடைநிலை ஆசிரியர்களுடைய போராட்டம். இன்றைக்கி 5 நாள் எட்டிடுச்சு. ஆனால் இது எல்லாம் பற்றி கவலைப்படாமல் திருப்பூரில் மகளிர் அணி மாநாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாநாட்டிற்கு கேள்விப்பட்டோம் கிட்டத்தட்ட 100 கோடி செலவு பண்ணினதா தகவல் வந்திருக்கு. ஒரு மகளிருக்கு 2500 முதல் 3000 வரை கொடுத்து அழைச்சிட்டு வந்து இந்த மாநாட்டை இன்றைக்கி நடத்திருக்காங்க. விளம்பரத்தில் கொட்டுறாங்க காசை. ஒரு புறம் மீடியா விளம்பரம், பேப்பர் விளம்பரம், சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கெல்லாம் காசு அள்ளி வீசுகிறாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் இன்றைக்கி திண்டாடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இவங்களுக்கு கேட்டால் நிதி இல்லைன்றாங்க. எவ்வளோ ஒரு பித்தலாட்டம் பாருங்கள். 100 கோடி ரூபா கொடுத்து இன்றைக்கி மாநாட்டம் நடத்துகிறாங்க. யாரோட காசு? பல இடங்களில் அமைச்சர்கள் மத்தியமாக பண பட்டுவாடை செய்தும் நிர்வாகிகிட்ட கொடுத்து அங்கே கொடுக்கறதுக்கு பணத்தை கொட்டி கொடுத்து கொண்டு வந்து மறுபடியும் ஆட்சியில் ஏதாவது சொல்லி பிடிப்பதற்கு, ஏமாற்று வேலை செய்வதற்கு, நாடகம் போடுவதற்கு செலவு பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு பணம் இல்லைன்றாங்க. உண்மையிலே நாள்தோறும் இந்த ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் போராட்டம் என்பது ரொம்ப பரிதாபத்துக்குரிய நிலை இருக்கிறது. இந்த ஆட்சியை நினச்சா வெட்கி தலை குனியணும். எல்லா மக்களும் இன்றைக்கி இந்த ஆட்சி மீது பெரிய வெறுப்பு மேற்கொண்டுட்டாங்க. நம்மள்கிட்ட சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. இப்படி பொய் சொல்லி ஏமாற்றி விட்டு நம்மளை நடுத்தெருவில் நடு ரோட்டில் நிற்க வச்சிட்டாங்களே, காவல்துறையை வைத்து நம்ம மீது கண்மூடித்தனமாக தாக்க சொல்கிறாங்களே அப்படின்னு. இங்கே எல்லாம் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அமைச்சர்களும் சரி, சிஎம் சரி, எல்லாம் அங்கே திருப்பூரில் அங்கே டேரா போட்டு அங்கே கட்சி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த தான் மக்களே இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பொய் வாக்குறுதி சொல்லி உங்களை ஏமாற்றி திசை திருப்பி பல குட்டி கதையெல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட ஓட்டை வாங்கி ஜெயித்து விட்டு பின்னாலே ராமத்தம் போடுவது தான் அவருடைய வழக்கம். இனியாவது விழித்து கொள்ளுங்கள். மக்களுக்கான ஆட்சி அமைய வேண்டுமென்றால் நீங்கள் 2026இல் ஒரு தூய்மையான அரசியல்வாதியை தேர்ந்தெடுப்பதற்கு இதுதான் உங்களுக்கு சரியான நேரம் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். ஸோ மக்களே, இன்றைக்கி நிறைய அரசியல் குறித்து பேசியிருக்கிறோம். நாளைக்கு மற்றொரு அரசியலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.